ஹலோ எவ்ரிவன். டிஜிட்டல் பில் ப்ராஜெக்டோட வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்வாலோவபிள் ஃபியூச்சரிஸ்டிக் டிஜிட்டல் பில். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வாலோ பண்ணிப்போம். ஸோ நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடும். அண்ட் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமே, பேட்டரி யூஸ் பண்ணணுமே, கண்ட்ரோலர் யூஸ் பண்ணணும். ஸோ அண்டு இந்த மாதிரி விஷயம் சென்சார்ஸ் ரீட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வயிற்றுக்குள்ளே இருந்து நம்ம பண்ண போகிறோம்? ஸோ பண்ண முடியும், நான் சொல்லலை. ஆல்ரெடி வந்து நம்ம டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் வந்து இதை பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் பண்ணிட்டு அதோட அப்ரூவலுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் யூஎஸ் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சவுத் கொரியன்ஸ் கண்ட்ரீஸுமே வந்து இதோட ஃபைனல் ஸ்டேஜ்லாம் வந்து முடிச்சு இது பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இதோட பேஸ் ஐடியா எடுத்து நம்ம இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆஸ் ஐ செட், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் தான். ஸோ ரிமூவ் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரிஸ் அண்டு கண்ட்ரோலர்ஸ், சார்ஜிங் போர்ட் எல்லாமே வந்து உள்ள இருக்கும். அண்ட் சென்சார்ஸும் உள்ளதான் இருக்கு. இதை நம்ம ஆன் பண்றதுக்கு நம்ம ஒரு ஜம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஜம்பர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஃபில்லை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது வயர்லெஸ் மூலயமா வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அண்ட் இது வந்து வயிற்றுக்குள்ள போட்டதுமே வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஸ்வாலோ பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து இது வாட்டர் ப்ரூஃப்ன்றதுனால வயர்லெஸ் மூலயமா டேட்டாஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். வெளியே வந்து நம்ம கண்ட்ரோலர் வச்சிருப்போம். ஸோ இந்த கண்ட்ரோலர் மூலயமா வந்து நமக்கு டேட்டா வந்து பிசிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி நமக்கு காமிக்கும். ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ அந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ்லாம் வந்து லைவ் டைமில் வந்து அப்டேட் ஆகும். அப்ளிகேஷன் வந்து இப்போ ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து இப்போது இதை வந்து பில்லை வந்து நம்ம டிப் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பில்லை வந்து இப்போ அல்ஜிரா டேப்லெட்டோட சொல்யூஷனில் வந்து நம்ம வந்து டிப் பண்ண போகிறோம். அண்ட் இதில் டிப் பண்ணவனே வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து வயர்லெஸில் வந்து அப்டேட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டொமக்காக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே க்ளீனாக வந்து அல்ஜிரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கும். அண்டு இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு க்ரீன் கலரில் வந்து மேப்பும் காமிக்கும், லைக் வேல்யூ வந்து காமிக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைமில் வந்து வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து லாகில் வந்து உங்களுக்கு டைமு, டேட்டு, அது எல்லாமே வந்து நேம் ஆஃப் த டேப்லெட்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு லைவ் டைமில் வந்து நமக்கு அப்டேட் ஆகும். ஸோ இப்போ அல்ஜிராலேருந்து நம்ம இப்போ ஃபினல் 100க்கு வந்து நம்ம டேப்லெட்டை வந்து இப்போ போட போகிறோம். ஸோ அது போட்டவொடனே வந்து அங்கேயுமே வந்து நமக்கு வேல்யூஸ் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வேல்யூஸ் சேஞ்ச் ஆயிருச்சு. அண்ட் இப்போ ஃபினைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்குது. ஃபினைல் 100-2696 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அதே மாதிரி இங்கேயும் அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ அப்டேட் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ டைம்லி வந்து நம்ம ஒரு டேப்லெட் வந்து செட் பண்ண போகிறோம். செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் சொல்யூஷனில் வந்து நம்ம போட்டு காமிக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி இது ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அல்ஜிராவில் வந்து நான் இப்போ அந்த டேப்லெட் தான் இப்போ நம்ம கன்சியூம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு நான் இப்போ அல்ஜிரா சொல்யூஷனில் வந்து நம்ம இப்போ டேப்லெட்டை வந்து ஃபில்லை வந்து நம்ம போடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் வந்து நார்மலில் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் அல்ஜிரா சொல்யூஷனில் வந்து நம்ம வந்து அல்ஜிரா டேப்லெட்டை தான் வந்து போட்டிருக்கோம். இன்கேஸ் வந்து நம்ம அல்ஜிராவில் செட் பண்ணிட்டு நான் வந்து ஃபினலில் வந்து நான் இப்போ டிப் பண்ணுறேன், போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அங்கே அலர்ட் வந்து இப்போ எனக்கு காமிக்கும். ஸோ அலர்ட் அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து நார்மலாக வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இப்போ எமர்ஜென்சி கேஸ் ஆர் ஏதாவது ஒரு பேஷண்ட்ஸ் வந்து இது மாதிரி அன்கான்சியஸாக வராங்க, ஆக்சிடென்டல் கேஸ், சைக்கலாஜிக்கல் கேஸ், அதாவது இப்போ ஒரு பேஷண்ட்ஸால் பேச முடியாது, இல்லை ஒரு விஐபி பேஷண்ட்ஸ் இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வராங்கன்னா ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்மளால பேச முடியாது. ஸோ டேட்டாஸ் வந்து நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபில் கொடுத்து லைவ் டைமில் வந்து எடுத்துக்கிறதுனால அவங்க என்னெல்லாம் டேப்லெட் சாப்பிட்ருக்காங்க, ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற டேட்டாஸ்லாம் வந்து நம்மளுக்கு டாக்டருக்கு வந்து அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய சர்ஜரி அண்ட் அதர் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் இட் கைஸ். தேங்க்யூ.